தான் நான் வீடு வாங்கியிருக்கேன். நாங்கள் மொத்தம் 4 பேர். இப்போ 2 பேர் இல்லை. நாங்கள் எவ்வளோ காலம் வாழ்வோம்னு சொல்லி எனக்கு தெரியாது. பிறந்தோம், வளர்ந்தோம், சம்பாதிச்சோம், சாப்பிட்டோம், செத்தோன்னு என் வாகனம் பிடிக்கூடாதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். நாங்கள் அனுபவிச்ச எதுவுமே அந்த தலைமை நடக்கக்கூடாது. ஏதாவது செய்யணும். கண்டிப்பாக செய்வோம், சிறப்பாக செய்வோம். குமார் எந்திரிப்பா. என்னப்பா இவ்வளோ சீக்கிரமா எழுந்துட்டேன்? புதிய இடமா இருக்கிறதுனால ராத்திரியெல்லாம் தூக்கமே கிடையாது. பேசாமல் பரண்டு படுத்துக்கிட்டே கிடந்தேன். சரி டீ போட்டிருக்கேன், வா சாப்பிடுவோம். இல்லை, எங்கள் வீட்டுக்கு வந்த உனக்கு டீ போட்டு நான் கொடுக்கணும். நீ போட்டுட்டு இருக்கியப்பா. நமக்குள்ள என்ன இருக்கு? நீ டீ போட்டா என்ன, நான் டீ போட்டா என்ன? வா வா சீக்கிரம் வாயா. டீ எப்படி இருக்கு? 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டீ மாதிரி இருக்கு. சரி. குமார், நேர்மையாக வேலை செஞ்சவனை ஃபுல்லாக வாயை மூடிக்கிட்டு போயிடுவான்னு நினைக்கிறான் அதிகாரிங்க. ஆனால் அவனுங்களுக்கு தகுந்த பாடம் நம்ம கற்பிக்கணும். பண்ணிவிடுவா. சார், நீங்கள் கேட்ட டேட்டாலாம் இதில் இருக்குது சார். ரொம்ப சூப்பர், ரொம்ப சார். நீங்கள் கேட்ட டேட்டாலாம் இதில் இருக்குது. தேங்க்ஸ். ஓகே சார். உட்காருங்க சூப்பர். இல்லை, நான் எதிர்பார்த்தது அந்த டேட்டெல்லாம் கொடுத்துருக்கீங்க. உண்மையிலே ரொம்ப நன்றி. இது எனக்கு செய்த உதவி இல்லை, நாட்டு மக்களுக்கு செய்த உதவி. சுபாஷ், ப்ரமோஷன் அவனுக்கு கிடைச்சிதா? இல்லை சார், இன்னும் கிடைக்கல சார். இல்லை, உண்மையிலே நேர்மையாக இருந்தாவே அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆமாம் சார், ஆமாம். சீக்கிரமாக கிடைக்குது. பரவாயில்ல சார், பார்த்துக்கலாம் சார், வரும்போது பார்த்துக்கலாம் சார். சொன்ன ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன் சார். சார், நமக்கு நான் தெரிஞ்ச நண்பர் ஒரு அட்வொகேட் இருக்கார் சார். அவர் நம்மள மாதிரி ஒத்த சிந்தனை, ஒத்த கருத்து உள்ளவர். அவர் நமக்கு பயன்படுவார்னு நினைக்கிறேன். நான் அவனை அழைச்சிட்டு வரட்டுங்களா? பேசுகிறீங்களா? ஓகே சார், அப்போ நான் கிளம்பட்டுங்களா? ஓகே சார், நான் கிளம்புறேன் சார். ஓகே. நேர்மையாக வேலை செஞ்சுன்னா இதுதான் நடக்கும். ஆமாம் குமார், இவனுங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது, இப்படி தான் பண்ணணும்.